Hello friends, welcome to our channel. நம்ம இன்னைக்கு பட்டாணி ரைஸ் அது கூட வச்சு சாப்பிட பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ பட்டாணி ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கல்பாசி, பிரியாணி இலை 1, ஜாதிபத்திரி 1, ஸ்டார் அனாசி 1, பட்டை 2 பீஸ், ஏலக்காய் 4, லவங்கம் 8, சோம்பு 2 டீஸ்பூன், முந்திரி 5 இதெல்லாம் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொரகொரப்பாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதில் 2 இன்ச் இஞ்சி, 10 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் 10, இது கூடவே கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம், புதினா இலைகள் கொஞ்சம், 5 பச்சை மிளகாய். காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் மட்டும் தான் சேர்க்க போகிறோம். உங்கள் காரத்துக்கு ஏற்றது போல் குறைச்சோ இல்லை கூட்டியோ சேர்த்துக்கோங்க. சேர்த்த பிறகு லைட்டாக தண்ணி விட்டு நைஸாக அரைக்காமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது போல் இப்போ ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய், 1 டீஸ்பூன் நெய், இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கோம், அதனால் பெரிய வெங்காயம் 1 சேர்த்தா போதும். வெங்காயம் சேர்த்து பிரியாணிக்கு வதக்குற மாதிரி பொன்னிறமாக வதக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. வெங்காயம் ஒரு டிரான்ஸ்பரண்ட் கலருக்கு வந்தால் போதும், இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதில் ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிட்டேன். தக்காளி சேர்த்து தக்காளி மசிகிற அளவு வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் இதில் பட்டாணி சேர்த்துக்கலாம். நான் ஓவர் நைட் 1 கப் பட்டாணியை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிட்டேன். பட்டாணி சேர்த்த பிறகு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதில் தேங்காய் பால் 1 கப் சேர்த்துக்கிறேன். தண்ணி 2.5 கப். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம இதில் பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கலாம். நான் 2 கப் பாஸ்மதி அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்த்த பிறகு இதை நல்லா கிளறி விட்டு குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ 2 விசில் வந்துடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய பட்டாணி ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்குறதால சாப்பாடு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்ல மணமாக இருக்கும். பட்டாணி ரைஸ் ரொம்பவே உதிரி உதிரியாக வந்திருக்கு. இதை ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுடுங்க. இப்போ நம்மளுடைய பட்டாணி ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட வச்சு சாப்பிட பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்த பிறகு இதில் 4 உருளைக்கிழங்க நான் இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு சேர்த்த பிறகு மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் வேக விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு ஃபுல்லாக குக் ஆக வேண்டாம், ஒரு 70% குக் ஆனால் போதும். இப்போ உருளைக்கிழங்கு 70% வெந்துடுச்சு. இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். உருளைக்கிழங்கு வெளியில் எடுத்த பிறகு இது ஆறின பிறகு இதில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இப்போ ஆறிடுச்சு. இதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். சால்ட் உப்பு 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை வதக்கிக்கோங்க, ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கோங்க. இந்த அளவு வதங்கினதும் இதில் நம்ம ஊற வச்சுருக்க பொட்டேட்டோவை சேர்த்துக்கோங்க. பொட்டேட்டோவை சேர்த்த பிறகு நான் கலருக்காக 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன், இது ஆப்ஷனல் தான். இதெல்லாம் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மீடியம் ஃப்ளேமில் 5 மினிட்ஸ்க்கு வேக விடுங்க, க்ளோஸ் பண்ணி வச்சு. நம்ம பொட்டேட்டோவை ஆல்ரெடி குக் பண்ணி எடுத்ததால் 5 மினிட்ஸில் இது வெந்துடும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பொட்டேட்டோ நல்லாவே வெந்துடுச்சு. கடைசியாக இதில் கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் தூவி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
இப்போ நம்மளுடைய பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது பட்டாணி சாதத்துக்கு வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். பட்டாணி ரைஸ் வித் இந்த பொட்டேட்டோ ஃப்ரையை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.